ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மட்டன் தலைக்கறி எப்படி பண்ணுறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேர் நம்மளோட வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மட்டனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமாக மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் அந்த மட்டனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, அதுக்கப்புறம் அதை வேக வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு குக்கரை மூடி ஒரு 7 to 8 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணுன்னா, ஒரு கடாயில் தேங்காய் துருவலெல்லாம் போட்டுட்டு அதுக்கு கூட கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணிக்கணும். சோம்பு ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா வறுத்துக்கணும். நல்லா அது கலர் சேஞ்ச் ஆகிற வரை கொஞ்சம் வறுத்துட்டு கொஞ்சமாக வத்தல் பொடி, அதுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் மல்லித்தூள் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். அதுக்கப்புறம் அதை மிக்ஸி ஜாருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா மையாக அரைச்சி எடுத்து ஒரு சைடில் வச்சுக்கலாம். இப்போ மசாலாவோட ப்ரிப்பரேஷன் முடிஞ்சது. இதுக்கப்புறமா கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா வெட்டி வச்சுருக்கிற அந்த உள்ளியெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக குழம்புக்கு தேவைங்கிற அளவுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டு நல்லா வறுக்கணும். இது கண்ணாடி பதம் வந்ததுக்கு அப்புறமா வெட்டி வச்சுருக்கிற தக்காளி அப்புறம் பச்சை மிளகாவை அதில் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளிலாம் நல்ல கலர் சேஞ்ச் ஆனதும் அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு அதுக்கப்புறமா மல்லித்தலை கொஞ்சம் போட்டுட்டு உருளைக்கிழங்கு, இது வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் உருளைக்கிழங்கும் போட்டுக்கலாம். இது போட்டால் கொஞ்சம் டேஸ்ட் இருக்கும். போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணியை ஊற்றி, ஏன்னா உருளைக்கிழங்கு வேகணும் இல்லையா, அதுக்காக. இது கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா நாம் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த மட்டனை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கிளறி விட்டதுக்கப்புறமா இதில் மட்டன் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருந்த மசாலா கொஞ்சம் போதும், அந்த கொஞ்சம் மசாலாவை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு 5 to 10 minutes விட்டால் மட்டன் கறி ரெடி ஆயிரும். அதுக்கப்புறமா மல்லித்தலையை தூவி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணால் நம்ம குழம்பு ரெடி. கண்டிப்பாக நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.